நீங்கள் நம்பலாம் அவனும் போகலாம். பட் ஆனால் ஜான்சனா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அறிக்கை ஒன்றில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஜான்சனாவுடைய 2025 அப்படிங்கிறது அவருடைய லாஸ்ட் இயர். இதுக்கப்புறமா ஒரு சண்டை போடுவாரா அப்படின்னு தெரியல. இதில் தான் நிறைய இன்டர்வியூ கொடுக்கும்போது தனக்கு இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா தனக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஜான்சனா ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. அதன் அறிக்கையின்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, தனக்கு இதுக்கு முன்னாடி மீள முடியாத அளவுக்கு ஸ்கின் கேன்சர் இருந்திருக்குது, அதாவது முகத்தில் கேன்சர் இருந்திருக்குது. அதை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி தான் அந்த ஸ்கின் கேன்சர்லேருந்து இப்போ நான் விடுபட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஜான்சனா ஒரு ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. இந்த ஸ்பீச் பல பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். ஈவன் எனக்கு கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக தான் இருந்திருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜான்சனா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் கேன்சர்லேருந்து, அதாவது முகப்புற்று நோயிலிருந்து எப்படியோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாரு. முகப்புறத்தில் மட்டும் வரதில்லை, ஸ்கின்னுங்கிறபோது உடலில் இருக்கிற எல்லா இதுலேயுமே வரும். ஸோ அதிலிருந்து தப்பிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேன்சர் இருக்கும்போது வெயிலில் சுத்த முடியலை, வெளிச்சம் பட முடியலை, ஈவன் லைட் வெளிச்சம் கூட பட முடியல, கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஜான்சனாக்கு கேன்சர் வந்தது விளைவாக பார்த்தீங்கன்னா பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் கேன்சரை எதிர்த்து ஒரு மருத்துவம் தயாரிக்க போகிறாராம். இந்த செய்தி உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கலாம். உங்களுக்கு இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு ரஸ்லிங் நியூஸை தமிழில் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.